அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம இப்பொழுது பார்க்கலாம். மக்களை நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போகலாம். சோ டிஎன்எஸ்டிசியில காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு 2026 காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பொழுது வரும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் மற்றும் கண்டக்டர், ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு கேட்டகரிக்கு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதா இருக்கு மக்களே. சோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், மேலும் பாத்தீங்கன்னா சேர என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். சோ டிஎன்எஸ்டிசி உடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் இந்த 2025ல டிசிசி நியமனத்துடைய பெண்டிங் லிஸ்ட். 2025ல டிசிசில நியமனங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கு. சோ கிட்டத்தட்ட 25,000 பேர் பாத்தீங்கன்னா எடுத்து ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல போக்குவரத்து கழகம் 2026ல இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா வேக்கன்ட் எல்லாமே இருக்கும். சென்ற ஆண்டுல 3,274 பேர் டிசிசில எடுத்தாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு 850 பேருக்கு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இன்னும் போடவே இல்லை. சோ அந்த 850 பேருக்குமே பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. சோ இந்த 850 பேருக்கு எப்ப அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஃபுல்பில் பண்ணுவாங்க அப்படின்றது இன்னமும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியான ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் கிளாரிட்டி பண்ணல அப்படின்றது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டுமே கிடையாது, போக்குவரத்து கழகத்துல தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் திடீர் உயர்வு. சோ 30 ரூபாய் கட்டணத்தை பாத்தீங்கன்னா 35 ரூபாயாக மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுவும் போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கிற இடத்துல இது நடந்திருக்கு. இந்த பேருந்துடைய உரிமத்தை அவர் ரத்து செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது இன்னும் தெரியல. ஏன்னா மக்களை ஏமாற்றுறாங்க. தனியார் பேருந்து நிலையங்கள் பேருந்துகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறதுனால அமைச்சர் அவர்கள் அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே இது மாதிரி நடக்குது. போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே இது நடக்குது. இதற்குண்டான ஒரு சுச்சுவேஷனை அவர் அமைச்சிருக்காரு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகளை வெளியிடுவாரா, இல்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா முறையாக வழி நடத்தப்படுமா, போக்குவரத்து கழகம் சீரமைக்கப்படுமா அப்படின்றது இன்னமும் நமக்கு கிளாரிட்டியா தெரியல. சோ 2025 சோ கிட்டத்தட்ட 2025ல டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக பாத்தீங்கன்னா 3,274 பேர் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. டிசிசில நியமனம் எடுக்கலாம். அதுல 2,500 பேர் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா போஸ்டிங்ல இருக்காங்க. மீதி இருக்கிற 850 பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் போஸ்டிங் போடவே இல்லை. அவங்களுக்கு எப்ப போடுவோம் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஆண்டு ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும்ட்டு. ஆனா வந்த பாடல. சோ போக்குவரத்து கழகம் அவ்வளவுதான். இனிமே பாத்தீங்கன்னா வேக்கன்ட் எடுப்பாங்களா இல்லையான்றது தெரியப்படுத்தலைங்க. சோ விரைவில் பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்துல புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்புகள் அனைத்தும் வெளியிடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்க அணுகி உங்களுக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்று தயார் நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். சோ இப்ப டிரைவிங் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா எளிமையா நீங்க பெற்றுக்கலாம் அந்த டிஎல். ஆனா அந்த கண்டக்டர் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் பெற்று அதை காண்பித்து தான் உங்களால கண்டக்ட் லைசன்ஸ் பெற இயலும். இல்லைன்னா உங்களால கண்டக்ட் லைசன்ஸ் வராதுங்க. சோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்துல பயனுள்ளதா இருக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.